முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் களத்தில் 175 இடங்களில் உதயசூரியன் களம் காண்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் போட்டியிடுவதாக கருதி அயராது பணியாற்ற வேண்டும் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். திமுக கூட்டணியின் வெற்றியை தடுத்திட வழி ஏற்படாதா என நினைத்த சதிகாரர்களின் எண்ணங்கள் தவிடுபொடியானதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். மதவாத அரசியலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் துரோகத்தையும் எதிர்த்து எல்லோருக்கும் எல்லாம் என்கிற ஆட்சி தொடரும் என்றும் தொண்டர்களுக்கு கடிதம். இருபத்தி 3 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதிமுக. எடப்பாடி தொகுதியில் மீண்டும் களம் இறங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. வேப்பனஹள்ளியில் கே.பி. முனுசாமி, திண்டுக்கல்லில் சீனிவாசன், நத்தம் தொகுதியில் விஸ்வநாதன், தொண்டாமுத்தூரில் எஸ்.பி. வேலுமணி போட்டி. குமாரபாளையம் தங்கமணி, ராயபுரம் ஜெயக்குமார், மயிலம் சி.வி. சண்முகம், மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு போட்டியிடுகிறார்கள். பாலக்கோடு கே.பி. அன்பழகன், நன்னிலம் ஆர். காமராஜ், வேதாரண்யம் O.S. மணி, விராலிமலை சி. விஜயபாஸ்கர் போட்டி. கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜு, திருமங்கலம் தொகுதியில் R.B. உதயகுமார், சிவகாசியில் ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயலில் பெஞ்சமின் போட்டி. கலசப்பாக்கத்தில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றத்தில் ராஜன் செல்லப்பா, பவானியில் கே.சி. கருப்பண்ணன் போட்டி. ஜோலார்பேட்டையில் கே.சி. வீரமணி, கரூரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அரியலூரில் தாமரை எஸ். ராஜேந்திரன் போட்டியிடுகிறார்கள். இரண்டாயிரத்தி 21 தேர்தலில் விழுப்புரத்தில் தோல்வியடைந்த சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதிக்கு மாறினார். கடந்த தேர்தலில் ராஜபாளையத்தில் போட்டியிட்ட ராஜேந்திர பாலாஜி இந்த முறை சிவகாசியில் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழு திமுக குழுவுடன் அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட 28 தொகுதிகளை தேர்வு செய்வது குறித்து முக்கிய ஆலோசனை. திமுக கூட்டணியில் 4 விருப்ப தொகுதிகளை அளித்துள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. மணப்பாறை, பாபநாசம், வாணியம்பாடி, திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் 2 இடங்களில் போட்டியிட விருப்பம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. எந்த தொகுதியில் போட்டி, எந்த சின்னத்தில் போட்டி என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என பாரிவேந்தர் பேட்டி. தெளிவாகல அதெல்லாம் அப்புறம் தானே. வீட்டு உபயோக சிலிண்டர் முன்பதிவில் எந்த மாற்றமும் இல்லை. போரால் வணிக சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு நிலை வரக்கூடிய நிலையில் மத்திய அரசு விளக்கம். நாடு முழுவதும் போதுமான அளவு பெட்ரோல், டீசல் கையிருப்பில் உள்ளது என பாரத் பெட்ரோலியம் அறிவிப்பு. வதந்திகளை நம்பி பெட்ரோல் நிலையங்களில் தேவையின்றி கூட்டமாக கூட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். கோவிட் காலத்தை போல பிரதமர் பேசியதால் ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாட்டால் தவிக்கும் மக்கள் மேலும் பீதி. பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய மத்திய அரசு இதை திசை திருப்ப தொகுதி மறுவரையறை,
ஸ்கிரிப்டை கையில் எடுத்திருப்பதாக முதலமைச்சர் விமர்சனம். பாஜக ஜாடிக்கு ஏற்ற மூடியாக மக்கள் பிரச்சனையை மறந்தும் பேச மாட்டோம் என வாய்ப்போட்டு போட்டுக் கொண்டுள்ளது அதிமுக என முதலமைச்சர் காட்டம். சிலிண்டர் வழங்குவதும் வெளியுறவுக் கொள்கையை மாநில அரசின் கையிலா இருக்கிறது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 முன்மொழியப்பட்டுள்ள திருநங்கைகள் வலுக்கட்டாயமாக செயல்படுத்தக்கூடாது. திருநங்கைகளுடன் கலந்துரையாடி ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும் எனவும் மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் வலியுறுத்தல். இன்று முதல் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை மயிலாப்பூரில் தொடங்கி காஞ்சிபுரம், திருவள்ளூர், கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் இதுவரை 262 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி. அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி, சமீபத்தில் இணைந்த காளியம்மாள் உட்பட 40 பேருக்கு அனுமதி. மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு. நாளைக்குள் அன்புமணி பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரி மற்றும் பர்கூர் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சீமான் பிரச்சாரம். மத்திய அரசு SIR மூலம் 1.5 கோடி வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை வழங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. மருத்துவ காரணத்திற்காக 50,000க்கும் மேல் பணம் எடுத்துச் சென்றால் அதற்கான ஆதாரத்தை காட்டி எடுத்துச் செல்லலாம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கையேடு 2026 வெளியிட்டார் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். தமிழகத்தில் ஏற்கனவே நடைபெற்ற தேர்தல் குறித்தான அனைத்து விவரங்களும் கையேட்டில் விரிவாக இடம்பெற்றுள்ளது. சாதி ஆணவ கொலைகளை தடுக்க தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட KN பாஷா ஆணையத்திடம் CPM சார்பில் மனு. தமிழக அரசு அமைத்துள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷா ஆணையம் சிறப்பான திட்டத்தை உருவாக்கும் என மாநில செயலாளர் சண்முகம் நம்பிக்கை. இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு வரவேற்கத்தக்க முன்னேற்றகரமான நடவடிக்கை என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு மிகச்சிறந்த சட்டத்தை அந்த குழு உருவாக்கி தரும் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது. அந்த சட்டம் வருவதன் மூலமாக ஆணவ கொலையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இனிமேல் இத்தகைய செயலில் ஈடுபடக்கூடாது என்கிற நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த சிறப்பான சட்டம் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கிறோம். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்த வாக்குறுதிகளும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இல்லை. CPM மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. முறையிலேயோ இப்படி அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்த வாக்குறுதிகளும் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கப்படவில்லை. மக்களுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜில் பழம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அடுப்பு வைக்கிறேன், சமைக்கிறேன், இந்த மாதிரியான தன்மையில தான், அதாவது குறிப்பாக பெண் வாக்காளர்களை ஈர்ப்பதற்கான முறையில் அவர்கள் கூடுதலான கவனம் அதில் செலுத்தியிருக்கிறார்கள். சென்னை மெரினா லூப் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்கு வாபஸ். வழக்கு திரும்ப பெறப்பட்டதை அடுத்து மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
எடப்பாடி வெள்ளரவெள்ளி பசுபதீஸ்வரன் கோயில் மீது ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவி கும்பாபிஷேக விழா கோலாகலம். 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பரவசத்துடன் சுவாமி தரிசனம். குடியாத்தம் புகழ்பெற்ற கங்கை அம்மன் சிரசு திருவிழாவை முன்னிட்டு பால் கம்பம் நடும் நிகழ்ச்சி கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். பவானி அருகே விமரிசையாக நடைபெற்ற பத்ரகாளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா. கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு சிறுவரிசையாக பீரோ வழங்கிய இஸ்லாமியர்கள். பந்தலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஸ்ரீ பசுபதீஸ்வரன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவிய நிலையில் பக்தர்கள் மெய்சிலிர்ப்பு. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு. ஹைதராபாத் பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் நிரப்ப வரிசை கட்டி நின்ற வாகன ஓட்டிகள். மத்திய அரசை கண்டித்து டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டம். கேஸ் சிலிண்டர் பதாகைகளுடன் பேரணியாக சென்று முழக்கம். $25 கிலோ தங்க நகைகளை அணிந்தபடி ஏழுமலையானை தரிசனம் செய்ய வந்த பக்தர் கோல்டுமேன். ஏழுமலையானுக்கே சவால் விடும்படியாக தங்கத்தில் ஜொலித்தவரிடம் போட்டி போட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த மக்கள். இந்த